வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 1, 2024 தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சுவாதி நட்சத்திரம் மதியம் 12:49 வரை, அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். தேய்பிறை சஷ்டி திதி நாள் முழுவதும். சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சனி சூரியன் புதன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. சப்தமஸ்தானத்தில் ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் சந்திரன், அதுவும் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்காரு இன்னைக்கு பிற்பகல் வரை. இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் நண்பர்களுக்கு பண உதவி, உங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பண உதவி செய்வது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அவர்களின் பாராட்டு மழையில் நீங்கள் நினைவீங்க. குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவு செய்வீர்கள். அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அதே சமயம் சில நல்ல விஷயங்களுக்காக உதவிகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஆத்ம திருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது நண்பர்களின் தேவைகளுக்காக இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அலைச்சல் அதிகரிக்கும். சந்தோஷமான அலைச்சல். நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகும். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய நெடுநாளைய பால்ய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதன் காரணமாக மன நிறைவு ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடைவீங்க. குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். நீண்ட நாளைக்கு பிறகு இளைய சகோதர சகோதரிகளின் உறவினர்கள் மூலமாக சில நல்ல செய்திகள் வரும். அவர்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் இருக்குது. ஆனால் உங்களுடைய தன்னம்பிக்கையின் காரணமாக அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அலைச்சல் இருக்கும். உடல் சுகம் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வேலை வெட்டி இல்லாமல் சில சமயம் வெட்டியாக ஊர் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய வேலை வச்சுட்டு எந்த வேலையை பண்ணுறதுன்னு தெரியாமையும் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உடம்புல சூடு ஜாஸ்தியாகுது. உடம்பு சூடு ஜாஸ்தியாகிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு சனி பார்வை மட்டும் இல்லாமல் செவ்வாயின் பார்வையும் இருக்குது. அதனால் உடல் உஷ்ணம் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் நண்பர்களின் தேவைகளுக்காக நண்பர்களின் மத்தியில் மரியாதையை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களின் வேலையை உங்கள் வேலையாக எடுத்து செயல்படுவதன் மூலமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சந்தோஷ செலவு. குழந்தைகளின் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வகையில் சில செலவுகள் ஏற்படும். அது உங்களுடைய ஈகோவை டச் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் விடாமுயற்சியோட பிடிவாத குணத்தோடு செயல்பட்டு விலைக்கு வாங்கக்கூடிய சில பொருட்களை வாங்காமல் அது வேண்டாத பொருட்களை விலைக்கு வாங்குவீங்க. அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி விதண்டாவாதம் பேசுகிறதோ இல்லை
பிடிவாதம் பிடிக்கிறதையோ தவிர்ப்பது புத்திசாலித்தனம். என்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருவதில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இருப்பினும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுப செலவுகள்னா வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பது, கடன் வாங்கியாவது பொருளை வாங்கணும், தங்க நகை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் எந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா குடும்பத்தில் சந்தோஷம் வருது. சந்தோஷம் வரும்பொழுது உடம்புல வியாதி இருந்துன்னா பறந்தோடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் செலவுகளை கொடுக்கும். குழந்தைகள் ஆதாயம் பெறுவார்கள். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் மேல் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் போன்றவர்களால் மனச்சுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டை சுமக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. அதே சமயம் வீண் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் போகும்பொழுது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். எந்த ஒரு விஷயத்துக்கும் சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால தடுமாற்றம் ஏற்படும். முன்கோபத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்ட்டு நீங்கள் தேவையில்லாத சில செலவுகளை செஞ்சுட்டு அதனால் உங்களுக்கு கையை கடிச்சிட்டு நிற்கிற மாதிரி சூழ்நிலை. கையை பிசைஞ்சிட்டு நிற்பீங்க. அதுக்கு உங்கள் அப்பா தான் உதவி செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும். தந்தையின் உதவியை பெறுவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் டைரெக்டாக அப்பா கிட்ட பேசி உதவியை பெறுவது நல்லது. அவருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று மெத்தனம் காட்டாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. கௌரவ குறைச்சல் ஏற்படாது. வருமானம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான தீர்வை தரும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு கடன் அடைச்சிட்டு ஒரு பெரிய இப்போ ஒரு 50,000 ரூபா கடன் இருக்குன்னா 50,000 ரூபா கடன் அடைச்சிட்டு 5 லட்ச ரூபா கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் இருந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த தந்தையின் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. வீண் செலவு, அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. அவசரப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நஷ்டத்தை அதிகப்படுத்துமே அன்றி குறைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களின் தேவைகளுக்காக சில சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது அவர்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். மன நிறைவு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களிடம் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது தந்தையின் கடந்த கால கடன் சார்ந்த விஷயங்களிலோ உங்களுக்கும் தந்தைக்கும் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் வளர்ச்சி அடையும். ஆனால் குடும்பத்தோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்களும் உங்கள் அப்பாவும் ஒரு பார்ட்னர், நீங்களும் உங்கள் தம்பியும் ஒரு பார்ட்னர்னா உங்கள் குடும்பம் சார்ந்த வியாபாரத்தில் தந்தையுடன் பிஸ்னஸ் பண்ணும்போது தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் பண்ணின சில நல்ல விஷயத்தை கூட நீங்கள் குற்றம் பாராட்டி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமான நேரம். இன்னைக்கு அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் அல்லது உத்தியோக வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வில்
எதிர்மறை எண்ணங்களை உங்களுடைய மேல் அதிகாரிகள் ஏற்படுத்துறதுனால இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுடைய மன நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபார விஷயத்துல வருமானம் ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்துக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் இருக்கு. அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணிட்டு வருவீங்க. கடைசியில் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேஷுவலா உக்காந்துருப்பாங்க. உங்களை பார்த்த உடனே என்னமோ புதுசா வேலை பண்ற மாதிரி நடிப்பாங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உத்தியோக ரீதியாக உங்கள் மேல் அதிகாரிகளின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். ஆனா இன்னைக்கு அந்த குரு பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால அந்த எரிச்சல் கூட உங்களை சமாளித்து செயல்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற சுமாரான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். குறிப்பா நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் தந்தை வழியில ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் வீட்டில் வரும்போது ஒரு சங்கடமான விஷயம் வீட்டுக்கு வரத்துக்கு உண்டான நேரம். மருத்துவ செலவுகள் 2 விஷயத்திலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் ஆக்ரோஷமா செயல்படுவீங்க. அந்த ஆக்ரோஷ தன்மையின் காரணமாக தவறான வார்த்தை பிரயோகங்கள் அல்லது உஷ்ணமான வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் ஏற்படுகின்ற நாள். செலவுகள் மட்டும் இல்லைங்க, அலைச்சலும் இருக்கும். கடைசியில் பார்த்தா ஒன்றும் இருக்காது. டாக்டர்ஸ் பார்த்தா கை விரிச்சிருவாங்க, இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ரிப்போர்ட்லாம் சூப்பராக இருக்குது, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்ட்டு. ஆனால் அவர் அவஸ்தைப்படுறது தான் இருக்கே தவிர மற்றபடி கெடுபலன்கள் கிடையாது. இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். கடின உழைப்புக்கு தேவைப்படும். கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட நீங்கள் டைரெக்டாக மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. ஏன்னா நீங்கள் மோதல் போக்கு கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். என்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அலைச்சல் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சகோதர சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம், உங்களால் அவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணால் இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். அமோகமான பலன்கள் ஏற்படுறதுனால் தெய்வத்தை வழிபடுறதே உங்களுக்கு அமோகமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு திவ்ய தரிசனம் கிடைக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. ஆனால் சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடக ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறது. உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். பூமி தொடர்பான வருமானம் ஏற்படும். தாய் வழியில் இருந்த செலவுகள் குறைந்து வருமானம் ஏற்படும். தாயாரின் மூலமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் அவருடைய கோபத்தின் காரணமாக பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க தொழில் ரீதியான சில கடுமையான முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் அதனுடைய பலன் இன்னைக்கு வருவதில் தாமதமாகும். இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் செயல்பாடுகள் சற்று உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு பண வருமானமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டி வாகன வகையில் நல்ல மாற்றம் ஏற்படும். அதே சமயம் பண விவகாரங்களில் சற்று குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எதிரிகள், அது உங்கள் குடும்பத்தாரே எதிரிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் தந்தையே உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. தந்தை மகன் உறவில் சிறு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருந்தாலே பாதி எதிரிகள் உருவாகாமல் பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். என்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருந்தாலும் அது வார்த்தைகளால் கெடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள்.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் உங்களுடைய 4ஆம் இடத்து சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு வழியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல பெரிய பாதிப்பு இல்லை. அதாவது 4ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருந்தால் ஆரோக்கியத்தில் உங்களின் ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் கெடுபலனை ஏற்படுத்தும். ஆனால் இங்கே குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் உங்கள் ஆரோக்கியமோ தாயாரின் ஆரோக்கியமோ உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமோ பெரிய பாதிப்பை சந்திக்காது. பூமி தொடர்பான விஷயத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் நல்ல விஷயங்களுக்காக, குழந்தைகளின் திருமண செலவுகள், குழந்தைகளின் மேல் படிப்புக்கு, குழந்தைகளின் எதிர்கால கருதி எடுக்கக்கூடிய முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சலும் ஜாஸ்தி இருக்கும். அஃபீஷியலாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க, ஷிஃப்டிங் கேட்டிருப்பீங்க. அந்த ஷிஃப்டிங் கிடைக்காம இருந்ததுன்னா இத்தனை நாளாக தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை சொந்த வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சொந்த வீட்டிலேருந்து காலி பண்ணிவிட்டு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஸோ மொத்தத்தில் இடமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புள்ள நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தனலாபம் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகி உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் தான் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால, ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்காகவோ செலவுகள் ஏற்படும். அந்த செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏற்கனவே வாங்கின கடனே ஏற்கனவே தலையில் முட்டின்னு நிற்கிறது. கண்ணை விழி புதுங்கி நிற்கிறீங்க. இதில் வேற புது கடனான்ட்டு உங்களுக்கு யோசனை இருக்கலாம். ஆனால் தேவை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த கடன் உதவி கிடைப்பதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்களுடைய நண்பர்கள் விஷயத்திலோ அல்லது சக பணியாளர்கள் விஷயத்திலோ சற்று கவனமாக இருக்கணும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சனி சூரியன் சேர்க்கை உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது இன்று நிம்மதிக்கு வழிவகுக்கும். குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கிறதுக்கு நீங்கள் பேசாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உறவுகளின் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரக்தி மனப்பான்மையிலிருந்து வெளிவருவீர்கள். சந்தோஷமான அனுபவங்கள் பெறுவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். உங்கள் பேரில் தொடுக்கப்பட்ட பங்காளிகள் தொடுக்கப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு எதிர்ப்புகள் சில வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அதை கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு எதிர்வாதம் பண்ணி பேசி பிரயோஜனம் இல்லை. அதனால் பேசாமல் இருக்கிறதே உங்களுக்கு சாலச் சிறந்தது. நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக சில கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பணம் புகழ் போன்ற விஷயங்களில் அல்லது பொருள் சார்ந்த விஷயங்களில் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலின நண்பர்களிடம் சற்று விலகி இருப்பது நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பலிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கனவு பலிக்கிறதுனால சந்தோஷம் ஏற்படும். சந்தோஷம் ஏற்படுறதுனால அது அடுத்தவங்களுக்கும் பரவி குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சந்தோஷத்தின் காரணமாக உடம்புல இருந்த வியாதி பறந்தோடும். வியாதி பறந்தோடுறதுனால செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவு ஏற்பட்டு சந்தோஷமாகி மீண்டும் செலவு குறையறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். செலவும் ஏற்படும், வருமானமும் ஏற்படும். வருமானம் முதல்ல வந்தால் சந்தோஷம் ஏற்படும். செலவு ஏற்பட்டுன்னா அது இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன காரணம்னா வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பணப்பிரச்சனை எதுவும் இப்போதைக்கு பிரச்சனையாக தெரியாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது பதவியில் இருக்கிற ஒரு பெரிய மனிதரும் பதவியில் இருக்கிற ஒரு அரசியல் துறை சார்ந்தவர் அல்லது அரசு அதிகாரி 2 பேரும் உங்களுக்கு மாறி மாறி சப்போர்ட் பண்ணுவாங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட செலவுகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருக்குது. அதனால் வருமானம் வருதுன்னு சந்தோஷப்படாதீங்க. அந்த வருமானத்தை காட்டிலும் அந்த செலவு ஏற்பட்டதான் அது மேலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னா குடும்பத்துக்கு ஒரு புதிய பொருளை கொண்டு வருவதற்கோ புதிய உறவை கொண்டு வருவதற்கோ வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய திருமண விஷயமாகட்டும், உங்களுடைய குழந்தைகளின் திருமண விஷயமாகட்டும், ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதற்கான செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் பண வருமானமும் உங்களுக்கு மன நிறைவை தரும். என்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கிறது. அதே சமயம் பெரிய மனிதர்களின் மூலமாக உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுறது. அரசாங்க அதிகாரிகளின் உதவியை நாடுவது போன்ற விஷயங்கள் நல்லது நடக்கும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுனால அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது மெத்தனம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க ஆரோக்கியத்தில் ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது நடந்திருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குடும்பத்தில் பெரியவர்களின் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டு அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் சந்தோஷப்படுவார்கள். உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த மாற்று கருத்துக்கள் விலகிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். வியாபாரத்தின் மூலமாக தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வேலை விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் குழந்தைங்க வேலைக்கு வர வயசாகிடுச்சுன்னா அந்த வேலை விஷயத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி, ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துவதன் காரணமாக உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். ஆலோசனைகள் கிடைப்பதற்குண்டான யோசனைகள் நல்ல விதத்தில் இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இதுவரைக்கும் உங்கள் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா இன்னைக்கு அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மனசில் அவர்கள் பேரில் இருந்த ஒரு வன்மத்தை குறைத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆனால் அவங்க வன்மத்தை குறைச்சிக்க மாட்டாங்க, நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போவீங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. என்னதான் கோபம் இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் எந்த மாற்றமும் இருக்காது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு வீடு மாற்றலாமா வேணாமாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. இன்று அந்த குழப்பம் தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி மன நிம்மதியை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. பண வருமானம் ஏற்படுமாங்கிறது தான் கேள்வி. எல்லாமே லாபம் பேப்பரில் இருக்குது. ஆனால் பேப்பர்லேருந்து அது என்கேஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படும். அதே சமயம்
பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் சற்று வார்த்தை விரயங்கள் ஏற்படும். கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று ஆக்ரோஷத்தன்மை ஏற்படுறதுனால தொழில் ரீதியான முயற்சிகளில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரெஷர் பண்ணி உங்கள் கம்பெனி ஓனர்ஸை சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள். அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குறிப்பாக இது ஆக்சுவலாக நல்ல விஷயம் நடக்கணும். அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பம் தெளிவடைவதன் காரணமாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது ஒரு குழப்பத்திலிருந்து வெளிவரத்துக்கு உண்டான அனைத்து வழிமுறைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஆக்சுவலாக அவங்க உங்கள் பேரில் நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் தான் உங்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அதை புரிஞ்சுக்கிற நேரம் வரும்பொழுது சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா புரிஞ்சுக்கிற நேரம் வரும்பொழுது உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வரக்கூடிய நாட்களில் மே 15க்கு மேலே அந்த சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு சில புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல முயற்சிகள் விமர்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விமர்சனமாக இருந்தால் பரவாயில்ல. அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய விமர்சனமாக இருக்கிறதுனால உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் அரசாங்க குறுக்கீடு இருந்ததுன்னா அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் நஷ்டம் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் மூலமாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு குரு பார்வையில். அதனால உங்களுக்கு சுப செலவுகள், குடும்பத்தில் சுப செலவுகள், அது உங்களின் குழந்தைகளின் திருமண செலவுகளாக இருக்கலாம், அல்லது குழந்தைகளின் மேல் படிப்பு செலவுகளாக இருக்கலாம். நீங்கள் சொந்தமாக தொழில் நடத்திட்டு இருந்தால் அந்த தொழிலுக்கான ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கலாம். மொத்தத்தில் ஏதோ ஒரு நல்ல செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த சந்தோஷம் செலவை கொடுத்து வரக்கூடிய சந்தோஷமாக இருக்கும். செலவில்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது தான் அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். அதே சமயம் உங்கள் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான நேரம். அது உங்களுடைய திருமண விஷயமாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த விஷயமாக இருக்கலாம். இந்த முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அந்த பிரச்சனையை சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு மூக்கொடைபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எல்லா இடத்துலையும் நிமிர்ந்த நெஞ்சுடன் நேர்கொண்ட பார்வையுடன் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடைகளற்ற சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உடல் உஷ்ணம், கால் பகுதியில் பிரச்சனை, நெஞ்சு பகுதியில் பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தீர்வை பெற்றுக்கொள்வது நல்லது. அது சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளும் இன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதாவது கடனை அடைச்சு உங்களுக்கு மன நிம்மதியை பெறுவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் மூலமாக, உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் திருத்தி உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க தப்பை பண்ணிவிட்டு உங்கள் பேரில் போடலான்னு நினைப்பாங்க, உங்களை கோத்து விடலான்னு நினைப்பாங்க. நீங்கள் அந்த தப்பை திருத்தி நீங்கள் நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடின உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகன வகையில், இரும்பு சார்ந்த வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயம் செலவுகளை ஏற்படுத்தும், அல்லது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்படும். உங்களுடைய தாயாரின் கவலை உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் முன் யோசனையின்றி செலவு பண்ணாதீங்க. கடன் பிரச்சனைகள் அதிகரிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆக்சுவலாக இப்போ கடன் பிரச்சனை கிடையாது, ஆனால் ஏற்கனவே வாங்கின கடனுக்கு தான் பிரச்சனையாக இருக்குமே தவிர புதுசாக கடன் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் எதிர்மறை பேச்சு வரக்கூடிய வசதி வாய்ப்பை அல்லது பதவி உயர்வை தடுப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. நிதானத்துடன் பேசினால் இழப்புகள் ஏற்படாது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் வருகை, தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாம் தீர்வதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாளைக்கு பிறகு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக சுய தொழில் செய்பவர்கள் ரீதியாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதி சூரியன் பார்க்கறதுனால உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால அவசரப்பட்டு உங்களுடைய யோசனைகளையோ உங்களுடைய சிந்தனைகளையோ வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ரகசியம் காக்க வேண்டிய நாள். தனுசு ராசி. லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது இன்று யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அனைத்து விதமான பலத்தையும் பெறக்கூடிய யோகம். மூத்த சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளால் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் இதுவரை உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்த நபர்களே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகம். செல்வாக்கு அதிகரிக்கும். மரியாதைகள் கூடுகின்ற வாய்ப்பும் இருக்கு. குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இதுவரை இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமையான வார்த்தைகளையும் அதிகாரமான வார்த்தைகளையும் கொண்டு உங்கள் எதிரிகளை உங்கள் வசம் ஏற்படுத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நபர்களே உங்களை தேடி கொண்டு வந்து பணத்தை கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனலாபம் அதிகரிக்கும். தொழில் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் இதுவரை தடுமாற்றம் இருந்ததுன்னா அந்த தடுமாற்றம் விலகி நன்மைகள் ஏற்படும். தந்தை வகையில் இருந்த செலவுகள் குறைந்து அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அவரிடம் அதிகாரமாக பேசாதீங்க. பணிவாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். தன லாபம், திரவிய லாபம், பொருள் லாபம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தை ஜாலத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக தன வருமானம் ஏற்படும். வியாபார யுக்திகளை கையாண்டு உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது குழப்பம் இருந்துன்னா அந்த குழப்பம் நிவர்த்தியாகும். தந்தைக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் இல்லை, தந்தைக்கும் உங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் இருந்ததுன்னா அந்த எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பதற்கு முயற்சி செஞ்சால் இன்னைக்கு மரியாதை கூடும். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமே மரியாதை கூடும். உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் மன வருத்தம் இருந்ததுன்னா அந்த பசங்க உங்கள் பையன்களுடைய மகன்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுங்கள். மகன்களின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். உங்களுக்கு மரியாதை கூடும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் தங்களுடைய முயற்சியில் வெற்றியடைவார்கள். அதனால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மகர ராசி. தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இழந்த மதிப்பையும் வேலையையும் பெற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுக்கு வேலை போயிடுத்து, அந்த வேலை கிடைக்காம இருந்ததுன்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது போல, வேலை ஏற்கனவே இருக்குது சார், ஆனால் எங்களால் முடியல, நாங்கள் எதிர்பார்க்குற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்ருக்கோம், முடியலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கேட்ட இடத்திற்கு இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படும். வருமானத்தில் தொய்வு இருக்கும். ஆனால் வார்த்தைகளால் உங்களுக்கு ஜாலத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய உத்தியோக ரீதியான பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி,
வியாபாரத்தில் இருந்தாலும் சரி வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். எதிரிகள் மூலமாகவும் லாபங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரை நீங்கள் எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுடைய தேவைக்காக குரல் கொடுத்து உங்களுடைய உத்தியோகத்துக்கு வேட்டு வச்சவங்களிலிருந்து அவங்ககிட்டேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக யார் உண்மையான நண்பன் யார் எதிரிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். சுகங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இருக்கிற கடன் பிரச்சனைக்கு இது வேறையா அப்படின்னு கேட்கலாம். இப்பொழுது இதை இதில் இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெற்றிகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். நட்சத்திரநாதன் சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அறிவு சார்ந்த கலைத்துறை சார்ந்த வேலை செய்பவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை எடுக்கலாமான்னு இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னையிலேருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனால் அதுக்கு உண்டான முனைப்புடன் செயல்பட்டது மே மாதத்துக்கு மேலே எடுத்தால் நல்லது நடக்கும். அதனால் இன்றைக்கி பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஆனால் அந்த ஜாதகத்தில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குடும்ப சந்தோஷத்தில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நபர் தலையீடு குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குடும்பத்தில் உறவினர்களின் வருகை தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துகின்றது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். 4ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை. 4ஆம் இடம் செவ்வாயுடைய வீடு. அதனால் உங்களுக்கு பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும். நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் தொய்வு இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசு துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசி. இன்று உங்களுக்கு தந்தை வழியில் சில அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக தந்தையுடன் மனஸ்தாபத்தின் காரணமாக பிரிந்திருக்கும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த உறவுல ஒரு சிறு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் சனி சூரியன் ராசியில் இருந்தாலுமே இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்க தந்தையும் உங்ககிட்ட இறங்கி வந்து பேசுவார். இதனால உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் அந்த பேசுறதுல கூட 2 பேரும் முரண்டு பிடிச்சிட்டு தான் பேசுவீங்க. அதனால தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்காமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. கணவன் மனைவி உறவிலும் இன்று பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. குழந்தை பாக்கியத்திற்காக நெடுநாட்களாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கிய பேர் ஏற்பட்டதுன்னா அது குழந்தைக்காக உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இல்லை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருக்கின்ற மன வேறுபாடுகளை களைவதற்கு உதவிகரமாக இருக்கும். நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் குழப்பங்கள், மேல் அதிகாரிகளின் டைரக்ட் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது அரசல் புரசல தான் தெரியும், டைரெக்டாக பேச மாட்டாங்க. அதாவது உங்கள் மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு டைரெக்டாக வராது, அடுத்தவங்க மூலமாக வரும். அது அடுத்தவங்க மூலமாக வரதுனால நீங்கள் டைரெக்டாக போயிட்டு பேசி பிரயோஜனம் இல்லை. உங்ககிட்ட எப்போ வருதோ அப்போ டைரெக்டாக பேசிக்கோங்க. அதுவரை பொறுமை காப்பது நன்மையை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த இளைய சகோதரிகள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சகோதரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அவங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு உங்ககிட்ட மத்தியஸ்தத்துக்கு வருவாங்க. அதனால நீங்க என்ன பேசினாலும் அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா உங்க தங்கைக்காகவோ வீட்டுக்காருக்காகவோ 2 பேர்த்துக்காகவும் பேசினீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இருப்பினும் உங்களுக்கு மனவிரயம் ஏற்படும். தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பண வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதுறதுக்கு உங்களுடைய தந்தை உதவிகரமாக இருப்பார். தந்தை வழி உறவினர்கள், குறிப்பாக தந்தை வழி உறவினரில் உங்களுக்கு மூத்த சகோதரராக இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு உதவி செய்து அவர் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள். தந்தை வழி ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரிகள் மூலமாகவும் செலவுகள் ஏற்படும். அவர்களின் தேவைகளுக்காக உங்களிடம்
பண உதவிக்காக வந்தாங்கன்னா அது வேறு வழி இல்லாமல் தட்டாமல் செய்வீங்க. அது வேறு வழி இல்லை. இன்றைக்கி அதை தட்டாமல் இருக்க முடியாது. தட்டினாலும் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அதாவது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒன்று உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். மீன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனக்குழப்பம், தடுமாற்றம், வார்த்தை குழப்பம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் குழந்தைகள் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் விரயங்கள் ஏற்படும். எதுக்காகனா வீடு, மனை, வண்டி, வாகனம், ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. கடனை அதிகரிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். பண தேவைகளுக்காக உங்களுடைய நண்பர்கள், சகோதர சகோதரிகளிடம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த கடனை சீக்கிரமாக அடைக்க முடியாமல் சூழ்நிலையும் வருது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் மதிப்பு உயரக்கூடிய யோகம் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். 2ஆம் இடத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதியின் பார்வை இருக்கிறதுனால பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. தன வருமானம் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் என்னென்னா திடீர் வாக்குவாதம், எதுக்கு வாக்குவாதம் வருதுன்னே தெரியாது. வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய தந்தை வழியில் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். இந்த செலவு உங்களால் பண்ணாமல் இருக்க முடியாது, பண்ணவும் முடியாது. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக வச்சுருந்த பணத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வச்சு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அந்த நபரே உங்களிடம் வந்து கேட்கும் பொழுது உங்களால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தேவையற்ற எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சங்கடம் ஏற்படுகின்ற செலவுகள் நிறைந்த நாள். ஆரோக்கியத்தில் தடங்கல்கள் ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விரயம் ஏற்படும். குடும்பத்தில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அல்லது பொருள் களவு போகிறதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம், சின்னதாக ஒரு ஆணி அடிக்கணும்னா கூட அதுக்கு 100 ரூபா 200 ரூபா செலவாகும். அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பட் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு குடும்பத்தினரின் உதவியை கொண்டு சங்கடத்தை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இருப்பினும் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் செலவுகளை கொண்டு வரத்துக்குண்டான தண்ட செலவுகளை கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு பணக்குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.